என் தந்தை இல்லாத நிலையில் தங்களை என் தந்தையிடத்தில் வைத்துத்தான் வணங்குகிறேன். மற்றவர்களைப் போல் உதட்டளவில் அப்பா என்று தங்களை என்று நான் அழைத்தது இல்லை. என் இதயத்தால் தங்களை தந்தையாக வணங்கி வருபவன். நானும் கடந்த 24 ஆண்டுகளில் கழக பணிகளில் தங்களின் விருப்பப்படிதான் மிக சிறப்பாக ஈடுபட்டு வந்துள்ளேன். தங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரிடமும் பாசத்துடன் தான் தலைவர் குடும்பம் என்ற பக்தியுடன் தான் பழகி வருகிறேன். ஆனால் அதில் உங்கள் பிள்ளைகளில் ஒருவருக்கு என்னை பிடிக்கவில்லை என்பதற்காக கட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை அவமானப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? கடந்த 10 ஆண்டு காலமாக எனக்கு நமது கட்சியில் அரசியல் அதிகாரம் படைத்த அந்த பிள்ளையால் ஏற்பட்ட அவமானங்களை நீங்களே சரிபடுத்தவில்லை? அவர் சுற்றுப்பயணம் வரும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரயிலடியிலும் சாலை ஓரங்களிலும் கால்கடுக்க சால்வியை தூக்கிக் கொண்டு நின்றால் காரில் அமர்ந்து கொண்டு கூட்டத்திற்குள் சிக்கி தவிக்கும் எங்களை பார்த்து ஒரு புன்முறுவல் கூட இல்லாமல் ஏதோ அடிமை ஒருவன் தங்களுக்கு சேவை செய்ய நிற்கிறான் என்பது போல பார்ப்பது, முக்கிய நிகழ்வுகளில் கழக நிகழ்ச்சிகளில் எங்கள் பெயரை போட வேண்டாம் என்பது, நாங்கள் வகிக்கும் பொறுப்பை கேலி பேசுவது, தான் நிர்வகிக்கும் இளைஞரணிதான் சிறந்தது என தனக்குத்தானே மார்தட்டி எங்களை தோழர்கள் முன்பே மட்டமாக பேசியது தாங்கள் அறியாததா? வீரபாண்டியார் சேலம் மாவட்ட செயலாளராக இருந்த காலம் வரை சேலத்தில் நடந்த அத்தனை போராட்டங்கள், தாங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள், அது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு உரிய பங்கு அளிக்கப்பட்டிருந்ததை தங்களால் மறுக்க முடியாது. ஆனால் தற்போது ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு ஏன் தேர்தல் பணிக்குழுவில் என் பெயர் சேர்க்கப்படவில்லை என்று அந்த அரசியல் அதிகாரம் படைத்த பிள்ளையிடம் தாங்கள் ஏன் கேட்கவில்லை? நாடாளுமன்ற தேர்தலில் நியமிக்கப்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் பட்டியலில் கிரிமினல் குற்றவாளிகளுக்கு கூட இடமளிக்கப்பட்டிருந்த நிலையில் எனக்கு ஏன் இடம் அளிக்கப்படவில்லை என்று தேர்தலை முன்னின்று நடத்திய அந்த பிள்ளையிடம் தாங்கள் இதுவரை ஏன் கேட்கவில்லை? நான் கட்சியில் சேர்ந்த காலத்திலேயே திருச்சியில் நடைபெற்ற 6வது மாநில மாநாட்டில் என்னை பேச அனுமதித்த தாங்கள் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் என்னை பேச அனுமதிக்காது ஏன் என்று அந்த மாநாட்டின் சூத்திரதாரியாக இருந்த தங்கள் பிள்ளையை கேட்காதது ஏன்? இப்படி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆதங்கங்கள், ஏராளமான ஆதாரங்கள் என் உள்ளத்தில் இருக்கின்ற நிலையில்தான் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தவறு செய்தவர்கள் என்ற ஒரு பட்டியல் போட்டு என்ன தவறு செய்தாய் என்று கூட என்னை கேட்காமல் நான் வகித்த பொறுப்புகளை நீக்கியும் கழகத்தை விட்டு தற்காலிகமாக நீக்கியும் அறிவிப்பு வெளியிட்டு தலைமை கழகத்தின் பெயரில் என் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு 1 வார காலத்திற்குள் பதிலும் கேட்டுள்ளார்கள். என் மீது என்ன குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது? யார் சுமத்தினார்கள்? கழக வேட்பாளர்களுக்கு எதிராக எந்த பகுதியில் நான் ஓட்டு கேட்டேன், எந்த கூட்டத்தில் கழகத்திற்கு எதிராக பேசினேன் என்ற விவரங்கள் இல்லாமல் சட்டத்திட்ட விதி 37 பிரிவு 4 படி ஒழுங்கு நடவடிக்கை என்றால், அதுவும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் நடவடிக்கை என்றால், இது கழகத்திற்கு 24 ஆண்டுகள் உழைத்த உங்கள் தொண்டனுக்கு அவமானமாக இருக்காதா? இந்த அவமானத்தை சுமந்து கொண்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளின் அவலங்களை மேடையில் நான் முழங்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? சுயமரியாதை உணர்வும் தன்மான உணர்வும் திமுகவின் உயிர்மூச்சு என்றால் அது நமது தலைமைக்கு மட்டும்தானா? என்னை போன்ற உங்கள் தொண்டனுக்கு இருக்கக்கூடாதா? தலைவர் கலைஞரின் செல்வாக்கு, உங்களின் தியாகம், உழைப்பு இவைகளை கேடயமாக பயன்படுத்தி தலைமைக்கு வர துடிக்கும் தங்கள் பிள்ளை தலைவர் கலைஞருக்கு தொண்டு செய்ய நினைப்பவர்களை அடிமைகளாக நடத்த தாங்கள் அனுமதிக்கலாமா? இவைகள் என் இதயத்தை நொறுங்கச் செய்யும் கேள்விகள். இந்த நிலையில் தலைமை கழகத்திற்கு என் மீது சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு ஆதாரம் வழங்கப்படாத நிலையில் என்ன பதில் சொல்வது? என் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் அத்தனைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அவைகள் என்பது மட்டுமே என்னுடைய பதிலாக ஏற்றுக்கொள்ள பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் உங்களின் அன்பு தொண்டன்.